இதுவரை எத்தனையோ அரசாங்கம் இருக்குது. எந்த அரசாங்கமும் உள்ளாட்சி நிதி எடுத்து வேறு மணிக்கு கிடையாது. ஆனால் திமுக அரசாங்கம் ஊராட்சி நிதி ஊராட்சி நிதி எடுத்து அதிமுக அரசாங்கம் கிடைக்கின்ற பொழுது நம்முடைய மாணவ செல்வங்கள் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் விவசாயி தொழிலாளி கூட்டத்திற்கும் தொழிலாளி சதவி தொழிலாளி கைத்தறி தொழிலாளி கைத்தறி நெசவு செய்கிற தொழிலாளி இப்படி அடிமட்டத்திலே வாழ்கின்ற நம்முடைய ஏழை குடும்பத்தில் வந்த மாணவ மாணவி தரமான கல்வி உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கல்வி ஏழை மாணவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தின் அடிப்படையிலே லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை நம்முடைய பள்ளியிலே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. இன்னைக்கு ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். இன்னைக்கு ஏழை குடும்பத்தில் இருந்த அந்த மாணவ மாணவிக்கு அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் 12,000 ரூபாய் செலவு செய்து அந்த லேப்டாப் வாங்கி தர முடியாது. அதனால அந்த மாணவனுடைய கல்வி பாதிக்கிறது. அவர் திறமையை வெளிப்படுத்த முடியவில்லை. அம்மா அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த ஏழை மாணவிக்கும் திறமையான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து சரித்திர சாதனை படைத்தோம். அதுக்காக 7,000 கோடி லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அரசு பள்ளியில் மாணவ செல்வங்களுக்கு திறமையான கல்வி கிடைக்கின்ற சூழ்நிலை உருவாக்கின்ற விதமாக லேப்டாப் கொடுக்கப்படும். கொரோனா காலம் ஒரு ஆண்டு எந்த வேலைக்கு போக முடியல, பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளிவர முடியல. அப்படிப்பட்ட கொடிய நோய் கொரோனா நோய். அந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு எல்லா ரேஷன் குடும்பத்தையும் எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது இல்லாத அரிசி விலையில்லாம கொடுத்தோம், சக்கரை விலையில்லாம கொடுத்தோம், எண்ணெய் விலையில்லாம கொடுத்தோம். லட்சம் மாணவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். நல்லா தேர்வு எழுதி பட்டம் வாங்கினாங்க கல்லூரி மாணவர்கள். பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லாரும் பாஸ் போட்டு கட்சி திமுக கட்சி. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கட்சியா கம்பெனி. அந்த கம்பெனியில அந்த ஓனர் இருப்பார். கருணாநிதி அவர்கள் கம்பெனி ஓனரா இருந்தார். அவர் மறைந்த பிறகு அவருடைய ஸ்டாலின் அவர் அந்த கம்பெனிக்கு அதிபராயிட்டார். திமுக என்பது இன்னைக்கு மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சி அல்ல. ஆட்சி அதிகாரம் தன் கொடுத்து கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்க வேண்டும். அதன் மூலமாக இன்னைக்கு கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும். மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தெரியும், உண்மைதானே பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா நாளைக்கு காலையிலேயே பத்திரிகையில் வரும், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பஸ் எடுத்துக்கிட்டு வீதியா பொய்ய பேசிட்டு இருப்பாருன்னு பத்திரிகையில போடுவாங்க. அதுதான் உங்களே கேட்டு பதில் வாங்கிக்கிறேன். திமுக குடும்பம் அப்படித்தான் இருக்குது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இங்க இருக்கின்றவர்கள் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும். அண்ணா திமுகவில் அதுபோல அண்ணா திமுக எம்எல்ஏ ஆகலாம், சாதாரண எம்பி ஆகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சரே வர முடியும். திமுக ஸ்டாலின் இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்களா? நான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தொண்டனாக இருந்து கிளைக்கழக செயலாளராக இருந்து இந்த நிலைக்கு நான் உயர்ந்திருக்கின்றேன். இதை எம்எல்ஏ ஆக்கினாங்க, அமைச்சராக்கினாங்க. என்னுடைய சேலம் மாவட்டம் அங்கே இருக்கிற சட்டமன்ற தொகுதி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஒரு பெண்மணி எம்எல்ஏ ஆக்கினாங்க. அம்மா எம்எல்ஏ ஆக்கினாங்க. ஆக்க முடியுமா திமுக? திமுக ஆகினா அண்ணா திமுக 2021ஆம் ஆண்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர், கள்ளக்குறிச்சியில வீடு வீடா போய் பெயிண்ட் அடிக்கிறவர், அவர் அண்ணா திமுக சார்பாக நிறுத்தப்பட்டு இன்னைக்கு எம்எல்ஏ. இது அண்ணா
இவர் பவானி சாகர் எம்எல்ஏ ஒரு சாதாரண ஏழைக்கு கடையில் இருந்தார். அவர் இன்றையதான் எம்எல்ஏ. இப்படி சாதாரண ஏழைகளை கூட எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. திமுக பாருங்க எப்படி கருணாநிதி குடும்பம் இருக்குதோ அப்படித்தான் மற்ற தலைவர்கள் இருப்பாங்க. இங்க இருக்கிற அமைச்சர் அவருடைய மகன் எம்பி, திரு நேரு அவருடைய மகன் எம்பி, திரு பொன்முடி அவருடைய மகன் எம்பியா இருந்தார், திரு அண்ணன் துரைமுருகன் அவருடைய மகன் எம்பி. வேற எவரும் விட மாட்டாங்க, உழைக்கிறதா மிச்சம். ஆனா எந்த பதவியும் கட்சிக்கு வர முடியாது, எனக்கு அதிகாரத்துக்கு வர முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இந்த கட்சிக்கு சேவை செய்து மக்களிடத்திலே நற்பெயர் பெற்றவர்கள் யார்